ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வீடியோ தாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணுன்னே இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்துல வச்சா கூட, அதாவது அமௌண்ட்டு கொடுத்து கொஞ்சம் நிலத்துலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாலுமே பூச்சி பிடிக்குது. ப்ளஸ் காய் புழுகு இருக்குது, அதுக்கு மருந்து அடிக்கணும், ப்ளஸ் உரம் வைக்கணும், ப்ளஸ் தோட்டம் கொத்தணும், காவாய் போடணும், ஓட்டணும். இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது. சரி, நானும் 2-3 டைம் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்துச்சு. செலவு பண்ணி மீந்து கொஞ்சம் வந்துச்சு. குச்சி கட்டி இதெல்லாம் போட்டோம். கவரெல்லாம் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதில் போட்டாச்சு. ஓகேங்களா? அதை போட்டு நம்ம ஒரு 2 டைமுக்கே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த மாடுங்களாம் மேய்க்கும் இல்லைங்களா, அந்த வீட்டு உரம் இதெல்லாம். அப்போ நம்ம வீட்டில் நம்ம அழுகுன பழத்தெல்லாம் தூக்கி போடுவோம் இல்லையா, அங்கங்கே அந்த தக்காளியில் நம்மளுக்கு முளைச்சி செடியாக அங்கங்கே ஒரு 10 செடி 20 செடி அப்படி கிடச்சிச்சிங்க. நான் மாடு கட்டிட்டு வந்துட்டு பார்த்தா தக்காளி நாற்று அங்கங்கே விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், கொஞ்சம் லைட்டாக இந்த ஓரம். அப்போ என்ன, செடியை நல்லா கரெக்டாக வெயில் டைம் தாங்க. சரி, கிடச்சிச்சிங்களா? அப்புறம் அங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி செடி முளைச்சிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதை நான் பிடிக்கிட்டு சும்மா அந்த லைட்டாக அந்த காவாய் உரம் ஊனி விட்டேன். அப்படியே வெயிலுக்கு வதங்கி இருந்துச்சு செடிங்களாம். சரி, வருமோ வராதோ அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் எடுத்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நட்டு விட்டு போனேன். பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக விளைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் ஒரு மருந்து அடிக்கலை, ஒன்றுமே அடிக்கலை. இங்கே பாருங்கள், பழம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் அறுத்தாச்சு பழம். இது 3ஆவது அறுப்புங்க. இது லைட்டாக ஏதோ ஹோல்ஸ் இருக்குது, பூச்சி இதை கடிச்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் பழம் பாருங்கள் எப்படி இருக்குது. பெங்களூர் தக்காளி செம்மையாக இருக்குதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த அறுவடை தான் பண்ண போகிறோம். தக்காளி அறுவடை எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிற பாருங்கள். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சுங்க. இருட்டாக ஸ்டேஜ் தான் எடுத்திருக்கேன். சரி, மார்னிங் நம்மளுக்கு டைம் கிடைக்கல. காலையில் சரி ஈவினிங்காவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி அன்றாட வீட்டு செலவுக்காக நம்ம தக்காளி மெயினாக வாங்குவோம் சமைக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் எடுத்து நம்ம நட்டு வச்சிங்கன்னா அதுக்கு மருந்தே தேவையில்லை, செலவே இல்லை, எதுவுமே கிடையாது. செடி வாங்குற கூலி கூட மிச்சங்க. அதனால தான் நம்ம இது வீடியோவாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கு எதுவுமே பண்ணலைங்க. தண்ணி கூட ஒரு டைமு 2 டைமு விட்டேன். பைப் கூட ஒன்றும் வாங்கலை பூச்செடிகளுக்கு. இப்போ வெயில் வதக்கிச்சு லைட்டாக. பழம் எந்தெந்த சைஸ் இருக்குது, மருந்து இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது மருந்து இல்லா தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் பாரு. பின்னாடி வேர்பூச்சிலாம் அடிக்கும், அது கூட அடிக்கலை. லைட்டாக புழுகு இருக்குங்க, சின்ன சின்ன புழுகு இருக்குது, அவ்வளோதான். இது கழுவிட்டால் போயிடும். தக்காளி எப்படி குண்டு குண்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அன்றாட தேவைக்கு சாம்பார் இதுக்கெல்லாம் தேவைப்படுது தக்காளி. ஆனால் இப்போ விலையே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்குவேன். 20 ரூபாய்க்கு அரை டீப்பனி தக்காளி தராங்க விவசாயிங்க. ரொம்ப வேதனையாக இருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு லக்கு தாங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம். விவசாயத்தில் பெருசாக எதுவும் லாபம் வரதில்லைங்க. அப்படியே வந்தாலையும் விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கடன் வாங்கி தான் எதனா ஒரு விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த கடத்தில் வர விவசாயி பார்த்திங்கன்னா பண்ணும்போது நஷ்டம் ஆகிருக்கும். திருப்பும் அதை கஷ்டப்பட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே இன்னொரு விவசாயம் பண்ணலான்னு திருப்பும் அந்த டைமிங் வந்துடும். மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி இந்த மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜுக்குள்ளே இப்போ நெல் விளையணும். ஒரு 3 மாதம் கழிச்சா தக்காளி விளையணும். அதுக்கு 3 மாதம் கழிச்சா நெல் விளையணும். இப்படி தான் விவசாயிகள் மாற்றி மாற்றி செயல்படுத்துவாங்க. அப்படி செயல்படுத்தும் போது அவங்களுக்கு கடன் லாபம் வந்தாலுமே அது சமாளிக்கிற
கடத்தை சமாளிக்கிற மாதிரி தான் லாபம் வந்தாலுமே அவங்க லைஃப் இப்படி தான் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கோம் விவசாயிகளோட நிலைமை. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நஷ்டம் ஆகிட்டுக்குது அவ்வளோ நஷ்டம் ஆகிட்டுக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சில பேர் கேட்கலாம், ஏம்மா எப்போ பார்த்தாலும் வீடியோ வந்து நஷ்டம் நஷ்டம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்கிறியே, லாபத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அதை தாங்க, அவங்களுக்கு லாபம் ஒரு டைம் வந்தாலும் இன்னொரு விவசாயத்தில் வரதில்லை. ஒரு விவசாயத்தில் வராத போது இன்னொரு விவசாயத்தில் வந்து லாபம் வந்துச்சுன்னா அந்த காசு எடுத்து இது வந்து ஈக்குவல் பண்ணிக்குவாங்க நம்ம விவசாயிகள். அந்த மாதிரி தான் லைஃப் வந்து போயிட்டு இருக்குது விவசாயிகளோட நிலைமை. அதுக்காக தான் நான் அடிக்கடி வந்து நஷ்டம் ஆனால் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 செடி தான். அதுக்காக தான் விவசாயி வந்து நஷ்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எல்லோரும் நம்ம அனுபவிக்கிறது தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. ரேட்டெல்லாம் ரொம்ப வீழ்ச்சிங்க. அதே வந்து சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா 20 ரூபான்னு விற்கிறாங்க சேல்ஸு. அதாவது வாங்கி விற்கிறவங்க அதிகமாக விற்கிறாங்க தக்காளி. பட் விளைச்சல் பண்ணுறவங்களுடைய விளைச்சல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா விவசாயிகள், அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. நம்ம செலவு பண்ணது கூலி வச்சு வேலை செய்கிறது, அதுக்கப்புறமா ஆள் வச்சு செய்கிறது, மருந்தடிக்கிறது, உரம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணணும். செலவு பண்ணால் மட்டும் தான் ஒரு விவசாயத்தை வந்து ஸ்டெடியாக நிறுத்த முடியும். அன்றாடம் வந்து செலவுக்காக விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லாபம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. உழைச்ச கூலியாவது வரணும் இல்லைங்களா, வரதே இல்லை. மக்கள் வேலை செய்கிறது அந்த ஏதோ 100 ரூபா லாபம் பார்க்கலாமா, 50 ரூபா போட்டால் 100 ரூபா வருமா அப்படின்றதுக்காக தான் விவசாயம் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நமக்காகவும் தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 10 செடியிலே இவ்வளவும் நம்ம பெற முடியும் மருந்து இல்லாமல் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இருட்டே ஆயிடுச்சுங்க, ஈவினிங் ஆகிப்போச்சு. 6:30 ஆக போகுது. அதனால தான் எவ்வளோ இருக்குது பாரு. ஆல்ரெடி 2 டைம் எடுத்தாச்சு. அப்போ டைமே இல்லைங்க வீடியோ போடுறதுக்கு. வந்து பாருங்கள், உங்களுக்காக போட்டிருக்கா. கிட்டத்தட்ட இது வந்து இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வருங்க. அசால்ட்டாக 2 கிலோவுக்கு மேலே வரும். 2.5 கிலோ வரும். ஆவரேஜாக பார்க்கணுன்னா 2.5 கிலோ வருங்க. சூப்பராக அறுவடை பண்ணியாச்சுங்க. அந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பைப் ஒன்று வாங்கி தண்ணி விடணும். அப்போ தான் செடி நல்லா நீட்டாக வரும். இதுலேயும் இன்னும் பூ பிஞ்செல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். பூ பிஞ்செல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வந்து தக்காளி கிடைக்கும், அறுவடை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருந்து இல்லாத தக்காளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும். மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.